மதுரை மத்திய சிறையில் கைதிகள் அவர்களின் உறவினர்களோடு உரையாடுவதற்காக இன்டர்காம் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நேர்காணல் அறை நவீனப்படுத்தப்பட்டிருப்பதால் கைதிகள் அவர்களுடன் உரையாட வரக்கூடிய உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மத்திய சிறையில் தற்போது 2000 தண்டனை மற்றும் விசாரணை சிறை கைதிகள் உள்ளனர். வாரத்தில் 5 நாட்கள் சிறையில் உள்ள கைதிகளை சந்திக்க சிறைவாசிகளின் உறவினர்கள் அளிக்கக்கூடிய மனுக்களின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்கள் சந்தித்து பேசுவதற்காக நேர்காணல் அறை உள்ளது. ஒரே நேரத்தில் அவர்கள் பேசும்போது சத்தம் அதிகமாக இருப்பதால் இருதரப்பிலும் தகவல் பரிமாற்றத்தில் குழப்பம் நிலவியது. இந்த சிக்கலை தவிர்க்க சிறை கைதிகள் உறவினர்களுடன் நேர்காணல் செய்யக்கூடிய அறையில் தற்போது சில வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 70,000 ரூபாய் செலவில் இன்டர்காம் வசதி, கண்ணாடி தடுப்புகளுடன் கேமராக்கள் பொருத்தி முற்றிலுமாக நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. முதல்ல வரப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இங்கே கியூல நிக்கணும், அங்க டோக்கன் கொடுத்து கியூல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப ஃப்ரீயா பேசுறோம். இந்த சிஸ்டம் நல்லா இருக்கு. இங்க மனு போட்டு பாக்குறப்ப ரொம்ப சவுண்டா நாய்ஸியா இருக்கும். இப்ப பரவாயில்ல, நாங்களும் ஃப்ரீயா பேசுறோம், அவங்களும் ஃப்ரீயா பேசுறாங்க. குழந்தைகளும் நல்லபடியா பேசிட்டு வராங்க. ஒவ்வொரு கைதியும் பேச 10 நிமிடம் ஒதுக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் 17 கைதிகள் வரை பேச முடியும். இன்டர்காம் வசதியால் எந்த இடையூறும் இல்லாமல் சொல்ல வந்த தகவலை தெளிவாக சொல்ல முடிகிறது என்று உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்து சிறைத்துறைக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். எதை வந்தம் போனன்ற மாதிரி போயிடுது. ஏற்கனவே 4-5 தடவை வந்திருக்கோம். ஆனா இந்த தடவை வந்ததுலயே அவர் பேசக்கூடியது எனக்கு கரெக்டா கிடைச்சது தகவல், நான் பேசுறதுக்கு அவரு கிடைச்சது. அதனால இந்த வட்டம் சிறப்பாக அவர் என்ன பேசணுமோ வைக்கணுமோ அதை கரெக்டாக பேசிக்கிட்டேன். 2 பேருமே அடுத்தவங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் கிடையாது, அடுத்தவங்களால எங்களுக்கும் கிடையாது. நேர்காணல் அறையை மதுரை சரக துணைத் தலைவர் பழனி திறந்து வைத்தார். அவருடன் சிறை கண்காணிப்பாளர் வசந்த் கண்ணன் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். தமிழக சிறைத்துறையில் சென்னை புழல் மத்திய சிறை மற்றும் கோவை மத்திய சிறைகளை தொடர்ந்து மதுரை மத்திய சிறைக்கு இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் வெற்றி.